Hi guys, நம்ம சேனல்ல ஃப்ரீ எம்ப்ராய்டரி அண்ட் crochet கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எம்ப்ராய்டரி கிளாஸ்ல நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை வந்து இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ்க்கான வீடியோ தான். நம்ம சேனலை இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எம்ப்ராய்டரி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ 2 strands த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ த்ரெட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நான் 2 strands த்ரெட் எடுத்துட்டு நீடில் இந்த மாதிரி 2 times நான் வந்து சுற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் 2 strandsலேயே வந்துட்டு 3 டைம் வந்து இந்த மாதிரி சுற்றுறேன் நீடில். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 times வந்து நீடில் வந்து சுத்த போகிறோம். ஸோ சுத்தின த்ரெட்டை வந்து நம்ம விடவே கூடாது. கொஞ்சம் கையில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணாதான் நமக்கு ஸ்டிச் வந்து ஒழுங்காக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 times சுத்த போகிறேன். ஸோ நம்மளுக்கு சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் வேணும், ஒரே ஒரு டாட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம 2 times வந்து நீடில் சுற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி 3 times 4 times 5 times அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் வந்து 4 strands த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம 2 times வந்து நீடில் சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இதுலேயும் நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்ம 4 லேயர் த்ரெட்டு போட்டிருக்கறனால 2 லேயர் த்ரெட்டை விட 4 லேயர் த்ரெட்டு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டும் இந்த மாதிரி நீடில் சுற்றுறதும் சேஞ்ச் பண்ணோம்னா ஃப்ரெஞ்ச் நாட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி 4 strands நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீடில் வந்து கொஞ்சம் கீழே இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். த்ரெட் வந்து நீடில் வந்து நல்லா ஹோல்டு பண்ணிடும். ஸோ அது மட்டும்தான் இதில் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் 6 strands எடுத்திருக்கேன். 6 strandsல போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 2 times நீடில் சுற்றுனதுக்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு கிடச்சிருச்சுன்னு. ஸோ இதுலேயும் வந்து சேம் 4 strands யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் ஆகுமோ அதே தான். நீடில் வந்து கீழே இழுக்கவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். சிக்ஸ் strands த்ரெட்டில் வந்து 5 times எல்லாம் நம்ம நீடில் சுற்றி இழுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு டால் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் தான் இதோட ஹேருக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். பாடிக்கு வந்து நான் பேக் ஸ்டிச்சும், ஐஸுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும், ஹேருக்கு வந்து செயின் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஹேர் பன்னுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ரோஸ் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி ரெட் கலரில் போட்டுக்கிறேன். நம்ம இந்த இதில் வந்து நான் 3 strands த்ரெட் எடுத்திருக்கேன் அண்ட் 2 times வந்து நீடில் வந்து இந்த மாதிரி சுற்றுறேன். ஸோ சேம் இப்போ நம்ம 2 times சுற்றினோம்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் போடணும், யூனிஃபார்மாக இருக்கணும். ஒன்று வந்து பெருசு இன்னொன்று சின்னது அந்த மாதிரி போடக்கூடாது, அப்போ லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ ரோஸ் டிசைன் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேரோட பன்னுக்கு போடலாம். ஸோ அவுட்லைனில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி லைனாக போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், நீட்டாக வந்து ட்ராயிங் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த அவுட்லைனில் வந்து லைனாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஸோ அவுட்லைனில் முடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கேப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி லைனை போட்டு ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி வந்து ஒரு ஃபில்லிங்க்கெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஹூப்பில் வந்து
நம்ம ஹேர்லாம் ட்ராயிங் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளார்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். கேப்பே இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் அங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.